விஜய் வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். தாவேக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பொதுவெளியில் வந்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் பாரத் முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன நடவடிக்கை பண்றாரு. அவர் அரசியலை ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகராக அவரை எப்படி பாக்குறீங்க? அரசியலை ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம். விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்துல எங்க வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து இருந்தவர். அதனால விஜய் வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞரா இருக்காரு. என்ன சாதிக்க போறார், என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொதுவெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்பதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இதை சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்ல, எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.